ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் போடக்கூடாதுன்னு நினச்சேங்க. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு புரிதலுக்கான வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சும்மா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட வேண்டாம், அது நல்லா இல்லை அப்படின்னு நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு தடவை போடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மறுபடியும் என்ன நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட வச்சுட்டீங்க. அது உங்கள் குத்தமா இல்லை ஏன் குத்தமானு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆமாங்க, ஆக்சுவலாக மாயா தான் இது எல்லாத்தையும் பண்ணினான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டெய்லியும் கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா, ஆதிக்கே மாயா மேலே சந்தேகம் வரல அப்படின்ட்டுன்னு. இதை நான் கிளியர் பண்ணணும் தான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டேன். பட் வந்துட்டு நான் போடும்போதே நினச்சேன், உங்களுக்கு புரியுமா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு நான் அப்போவே யோசித்தேன். பட் இருந்தாலும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து போட்டேன். அதுலேயும் நிறைய பேர் அப்படியே தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது உங்கள் யாருக்குமே அந்தளவுக்கு புரியலை அப்படின்ட்டுன்னு. சரி, அதான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டுன்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுல துளி கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன், நான் பொழுதனைக்கும் உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ இதுக்காக தான் வச்சேன், அது அதுக்காக தான் வச்சேன், இதனால தான் எப்படி அதனால தான் எப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் எப்போங்க ஸ்டோரியை வந்துட்டு நான் எப்படிங்க ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டு போவேன்? நீங்களே சொல்லுங்களேன். நான் இப்படி எக்ஸ்பிளனேஷன் போடுற வீடியோக்கு நாளைக்கு எபிசோட் உட்காந்து மேக் பண்ணலாம், ஆனால் எனக்கு மேக் பண்ண மைண்ட் வரல. ஏன்னா இதுவே உங்களுக்கு புரியலை, அப்புறம் நான் அடுத்து அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி புரிய போகுது அப்படின்னு எனக்கு உண்மையாகவே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது மைண்ட் எல்லாமே. இப்போ உங்க எல்லாருக்குமே உள்ள ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பாட்டியும் வில்லி, மாயாவும் வில்லி. ஸோ பாட்டி மேல ஆதிக்கு சந்தேகம் வந்துச்சு, மாயா மேல ஏன் வரலன்னு உங்க எல்லாருக்கும் கேள்வியா இருக்குது. இப்போ பாட்டி வந்துட்டு டைரக்டாவே ஆதி வீட்டில் போயிட்டு ஆதிக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதாவது அவங்க டேரக்டாவே காட்டிட்டாங்க. மித்ரா வந்துட்டு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு அவங்க டேரக்டாவே ஆதிக்கிட்டே வந்து ஆதிக்கு தெரியிற மாதிரி அவங்க காட்டிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்னைக்காச்சும் மனசுக்குள்ளார இருந்துட்டு இல்லை மனசுக்குள்ளாரே பேசிக்கிற மாதிரி இல்லை வந்துட்டு வேற யாருக்கிட்டே சொல்ற மாதிரிலாம் நான் காட்டியிருக்க மாட்டேன். டேரக்டாவே அவங்க போயிட்டு என் பேத்தி தேவியை உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தான் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் ஆதிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தான் அவன் வந்து பாட்டி கிட்ட டேரக்டாவே போய் பேசியிருப்பான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தேவி வந்துட்டு பாட்டி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒத்த காலில் நின்னாங்க, எனக்கு அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னா அவளுமே போய் சொல்லியிருப்பான். சரிங்களா? ஸோ ஆதிக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா பாட்டி மேல வந்துட்டு சந்தேகம் வரதுக்கான ரீசன் இதுதான். இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மாயா மேல ஏன் வரலங்கிறது அடுத்த கேள்வி. ஆக்சுவலா என்னன்னா, இப்போது ஆதியும் மாயாவும் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ஆதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாயா எப்படின்னா, மாயா வந்துட்டு ஆதிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, அண்ட் மித்ரா வந்து அவள் அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தரக்குறைவாக வந்து பேசியிருக்கா. அதனால ஆதிக்கு வந்துட்டு மித்ராவை இவ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அவனுக்கு வந்துட்டு மாயா மேலே ஒரு கோவம் இருக்குது. சரிங்களா? மற்றபடி ஆதிக்கு மாயா மேலே எந்த கோவமும் கிடையாது. ஏன்னா மாயா வந்து இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நான் உங்கள் ரெண்டு பேரையும் சேர விட மாட்டேன், உங்கள் ரெண்டு பேரையும் கல்யாணத்தை நான் நிறுத்துவேன், என்ன மாரி நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் சேர்றீங்கன்னு அவள் டேரெக்டாக எந்த இடத்துலையுமே சவால் விட்டுருக்க மாட்டா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆதிக்கே வந்துட்டு மாயா மேலே சந்தேகம் வரலன்னு நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. இப்போ பாட்டி மேலே சந்தேகப்பட்டதுலையாச்சும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டி செஞ்சது மாதிரியே தான் ஆதிக்கு வந்து தோணுது அந்த சுச்சுவேஷனில். சரிங்களா? அதனால தான் அவன் பாட்டி மேலேயே தான் அவன் சுற்றி வந்துட்டு இருக்கான். அவன் எப்படி மாயா பக்கம் திரும்புறாங்கிறது தான் ஸ்டோரியே. ஆனால் அதையே நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க. உடனே மாயா தானே தெரிய வரணும், ஆதிக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு ஆதியை வந்துட்டு ஒரு 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 அக்யூஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஆதிக்கு என்னடா ஒரு ஹீரோ, இவனுக்கு என்ன இது கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. ஏங்க ஃபுல்லாக எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ஆதிக்கு வந்துட்டு பாட்டி மேலே தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அவங்க இல்லைன்னா அவன் அதுலேருந்து அந்த தாட்லேருந்து அவன் வெளியில் வந்தாலும் அவனோட தாட் வந்து மாயா பக்கமே போகும். ஸோ நார்மலாக நம்மளுமே அதானாங்க இருப்போம். இப்போ ஒரு விஷயத்தையும் நம்ம நோக்கி போயிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அது இல்லை நம்ம உடச்சிட்டு எப்போ வெளில வரமோ அப்போ தான் நமக்கு இன்னொரு பாதையே தெரியும். அதுதான் ஸ்டோரியே. பாட்டின்னு நினச்சிட்டு இருக்கமா மாயாதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறான், அதுதான் ஸ்டோரியே. ஆனால் அதையே நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. ஆதிக்கே மாயா மேலே சந்தேகம் வரல, ஆதிக்கே மாயா மேலே சந்தேகம் வரலன்னா நீங்கள் ஸ்டோரி படி யோசிங்களா. மாயா வந்துட்டு ஆதியோட ஃப்ரெண்டு. ஒரு தடவை வந்துட்டு 2 தடவை அப்ரோச் பண்ணியிருக்கா போயிட்டு ஆதியை, அவ்வளோதான் பண்ணியிருக்கா. ஏன் எனக்கு ரிசப்ஷனில் கூட ஆதி கேட்பான், நீ வரமாட்டேன்னு நினச்ச மாயா ரிசப்ஷனுக்கு, நீ வந்திருக்கணும்னு. அப்போ கூட மாயா ஒரு டயலாக் சொல்லியிருப்பான், நமக்குள்ள 1000 இருக்காது, அதுக்காக நீ என் ஃப்ரெண்டு, உன்னோட மேரேஜில் நான் இல்லைனா எப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ மாயா அந்தளவுக்கு ஆதிக்கிட்ட வந்து நடிக்கிறான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதிக்கே மாயா மேலே டவுட் வரல அப்படின்ட்டுன்னு. ஏன் நேற்று எபிசோட் எடுத்துக்கோங்க, மாயா நல்லவ மாதிரி தான் வந்துட்டு ஆதிக்கிட்ட வந்து பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பா, இது மாதிரி நான் இப்போ தான் அது கேள்விப்பட்டேன், மித்ராவுக்கு இப்படி ஆயிடுச்சாம்ல, நான் போய் பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டிருப்பான். ஸோ ஒருத்தவங்க ஆல்ரெடி சேட்னஸாக இருக்கும்போது எப்படிங்க சந்தேகப்பட தோணும் வரவங்க எல்லாருக்கிட்டேயுமே? அது இப்போது ரியல் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க. இப்போது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒருத்தவங்களுக்குன்னா அவங்க எப்படி அந்த பாதிக்கப்பட்டவங்களை போயிட்டு பார்ப்பாங்களா, இல்லைனா இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்ப்பாங்களா? ஆதி ஒன்றும் டிடெக்டிவ் கிடையாதுங்க. ஆதி ஒரு ஹீரோ, அவன் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், ஒன்றும் டிடெக்டிவ் கிடையாது. அவன் மூளை வந்துட்டு ஓ ஆமாம் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும், இவங்களை நம்ம சந்தேகப்படலாம் அவங்க சந்தேகப்படலாம். அவன் 24 மணி நேரமும் எப்படிங்க
குற்றவாளியே அவன் எப்படிங்க தேடிட்டே இருப்பான். அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் 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 கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அவன் உயிரே வச்சிருக்க ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி அந்த பொண்ணு ரொம்ப வலியிலே வேதனையிலே துடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை போய் பார்ப்பாரா, இல்லை இது யார் பண்ணாருன்னு அவர் வந்துட்டு அதுலேருந்து அவர் அந்த தாட்லேருந்து வெளியில் வருவாரா? ஓகே, ஹீரோ எல்லாத்தையுமே பார்க்கணுங்கிறது உங்கள் கருத்து, புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வந்துட்டு உங்களோட பாயிண்ட் நான் வந்து மதிக்கிறேன். ஆனால் ரியல் லைஃப்பில் என்னங்க நடக்கும்? அந்த 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 பாதிக்கப்பட்டவங்க ஓரளவு ரெக்கவர் ஆகி முடிச்சாதான் அவங்களுக்கு மைண்டு வந்துட்டு டைவர்ட்டே ஆகும். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிறதே யோசிப்பாங்க. அவங்க என்ன ரெக்கவரே ஆகலை, அதுக்குள்ளார எடுத்துகிட்டு வாங்கன்னா எப்படிங்க எடுத்துகிட்டு வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இதுல ஒரு சிஸ்டர் மட்டும் கரெக்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆதியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கரெக்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இந்த மாதிரி சஃபர் ஆகி இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஆதியோட மைண்ட் வேலையே செய்யாது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆதி முதல்ல இதுல இருந்து வெளியில வந்தாதான் உன்னால யாரு செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதாங்க உண்மை. ரியல் லைஃப்ல நம்ம இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிச்சவங்களுக்கு இப்படி ஆயிட்டேன்னு நம்ம அந்த வருத்தத்துல தான் இருப்போம். அந்த வருத்தத்திலே நம்ம வெளியில வந்தாதான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிறதே தோணும். அதுதான் ஆதியோட மென்டாலிட்டியுமாவே இருக்குது. சரிங்களா? இதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு உண்மையாவே ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் எல்லாருமே வந்துட்டு மாயா தான் இது எல்லாத்தையும் பண்ணினாலும் தெரிஞ்ச உடனே சீக்கிரம் ஆதி வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு வந்து சொல்கிறீங்க. ஓகேங்க, நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன், உங்களோட எல்லாரோட இதையுமே நான் வந்து மதிக்கிறேன். ஆனால் ஒரு எபிசோட நான் எவ்வளோ தாங்க கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 25 நிமிஷம் எபிசோடில் நான் எவ்வளோ தாங்க கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். அதுக்கு மேலே நான் போட்டாலுமே ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் போடுற 25 நிமிஷத்தையே நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. நான் இதில் 30 நிமிஷம் 35 நிமிஷம்லாம் கொடுத்தனாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு எதுக்கு நான் வேலை மனக்கட்டு உட்காந்து 30 நிமிஷம் 35 நிமிஷம் நான் இதுக்கு வீடியோ வந்து கொடுக்கணும்? நான் 25 நிமிஷம் தான் கம்மியான டியூரேஷனில் தான் வந்து கொடுக்குறேன். அதுவுமே கம்மி கிடையாது, இதை விட கம்மியெல்லாம் போடுறாங்க தான். கரெக்டாக நான் கொடுக்குறேன். அதில் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தானே கவர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு எபிசோடுக்கு இன்னொரு எபிசோடுக்குமே பொறுமையாக வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, உங்கள் ஆதங்கம் புரியுது. நீங்கள் ஸ்டோரியோட நல்லா ஒன்றி போயிட்டீங்க, எல்லாமே அண்டர்ஸ்டுட். பட் என்னோட சிச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஒரு கிரியேட்டராக நான் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நாளும் இந்த சீனை இப்படி கொடுக்கலாமா, இதை இப்படி கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கலாமான்னு அவ்வளோ யோசிச்சு என் ஃப்ரெண்டு கூட அவ்வளோ நான் டிஸ்கஸ் பண்ணி இந்த சீனை எப்படி எடுத்துகிட்டு வரலாமா, அப்படி எடுத்துகிட்டு வரலாமான்னு நிறைய சஜஷன் கேட்டு நான் நிறைய சஜஷன் சொல்லி அதை அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணணும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணுன்றது தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறேன். ஆனால் இப்படி நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்காமல் நீங்கள் கேட்கும்போது அது எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று வந்து என்னென்னா, நான் எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை வைக்கும் போதுமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருந்தால் நான் எப்படி தாங்க ஸ்டோரியை மூவ் பண்ணுறது? நீங்களே சொல்லுங்களேன். இப்போது நான் எவ்வளோ நேரம் உட்காந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் ஒரு எபிசோடே உட்காந்து மேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா இதுவே ஒரு இதாக இருக்குது. என்னடா இவங்க இது சின்ன பாயிண்ட்டு, ஆதியே மாயா வந்து சந்தேகப்படலங்கிறது ஒரு சின்ன விஷயம். அதையே நீங்கள் யாருமே புரிஞ்சுக்காம மறுபடியும் ஒருத்தவங்க அந்த கேள்வி கேட்டால் பரவாயில்ல, நிறைய பேர் இதே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு என்னடா இந்த சின்ன பாயிண்ட் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே வந்து ஆதங்கமாக வந்துச்சு. அதனால தான் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இதை நான் சொல்லியே ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மித்ராக்கு சீக்கிரம் குணமாகிற மாதிரி காட்டுங்க, மித்ரா பழைய மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுங்கன்னு சொல்றீங்க. ஓகே, எனக்கு புரியுது. மித்ரா பழைய மாதிரி வரணும் தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவீங்க. பட் இது ஒன்றும் சாதாரண அடி கிடையாதுங்க. இப்போ நான் புரிதலுக்கான வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அந்த ஆதிமித்ரா மேரேஜ் அப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பேசி போட்டிருப்பேன். அதிலே சொல்லியிருப்பேன், மித்ராக்கு ஒன்றும் சின்ன அடிப்படை கிடையாது. இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு அவங்களுக்கு அடிப்பட்ட மாதிரி காட்டிட்டு நாளைக்கு எபிசோட் அது சரியாயிட்டுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது தெரிஞ்சுட்டும் நீங்கள் டெய்லியும் வந்துட்டு மித்ராக்கு சீக்கிரம் குணமாகிற மாதிரி குணமாகிற மாதிரி காட்டுங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு ஸ்டோரியை வந்துட்டு எடுத்துட்டு போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மித்ராவால பேசவே முடியாத மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி காட்டியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல அவங்க நல்லா பேசுற மாதிரி காட்டியிருப்பேன். இன்னைக்கு எபிசோட்ல ஆதி கூட சொல்லியிருப்பான், இது மாதிரி வந்துட்டு நீ எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணு, ஏன்னா டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் முக்கியமான பாயிண்ட் இதை தான் சொல்லுவேன். நீங்க ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால அங்க அவங்களோட கான்வர்சேஷன் என்ன போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மித்ரா வந்துட்டு கியூர் ஆகிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்கள நான் பெட்லயே வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்னும் நீங்க ஓட பாப்பீங்க. மித்ரா என்ன மித்ரா பெட்ல தான் இருக்காளா, அப்ப அவளுக்கு என்ன சரியாகல நீங்களாவே நினைச்சுக்கிறீங்க. ஏங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்க எப்படி இருப்பாங்கிறத நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஒரு தப்பான டேட்டாஸும் உங்களுக்கு கொடுக்க கூடாது, எந்த ஒரு தப்பான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் நல்லா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நிறைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்துட்டு ஓரளவு ரியல் லைஃபோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஸ்டோரியே நான் நகர்த்திட்டு வரேன். ஏன்னா நான் எவ்வளோ பெரிய விஷயம் எடுத்துருக்கேன் எனக்கு தான் தெரியும். அதை ஓரளவாச்சும் கரெக்டாக கொடுக்கணும், ஓரளவாச்சும் லாஜிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்றையும் பார்த்து நான் பண்ணுறேன். நீங்கள் ஓட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் என்ன போயிருக்குன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களே சொல்லுங்களேன். நான் உண்மையாகவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே, மித்ராவை குணமாக்கணும்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அவங்க குணமாக தான் போகிறாங்க. ஆனால் இது ஒன்றும் நார்மலான ஒரு விபத்து கிடையாது, இது ஒரு தீ விபத்து உள்ளானவங்க எல்லாருமே ரியல் லைஃப்பில் அவங்களோட கண்டிஷனை பொறுத்து மினிமம் 6 months to 1 year கூட ஆகும். அவங்க
நார்மலான ஒரு லைஃப்க்கு வர்றதுக்கே. அப்படி இருக்க பட்சத்தில் இது ஸ்டோரி நம்ம அப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஏன்னா இது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இதே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து வெளியில் போயிருந்தேன். இன்றைக்கி நான் வந்துட்டு மூவி பார்க்க போயிருந்தேன். நானே என் ஹஸ்பண்ட் என் பையன் 3 பேர் படம் பார்க்க போயிருந்தோம். பிரேக்கில் நீங்கள் அனுப்பின கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க மைண்ட் அப்செட்டு. என்னடா இது இந்த சின்ன பாயிண்ட் யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப மைண்ட் செட்டு. எனக்கு ரொம்ப வர ஆதங்கமாக வேற வந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்டோரியை வந்து ஒரு நாள் எப்படி கொடுக்கலாம், இப்போ மித்ரா மாயா மாற்ற சீன்லாம் எப்படிலாம் கொடுக்கலாங்கிறத நான் டெய்லி யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும், அது நல்லா கொஞ்சம் வந்துட்டு மாசாக கொடுக்கணும், கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உட்காந்து நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன். வர எக்ஸ்பிளனேஷன் ஒரு இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ நான் ஸ்டோரியை யோசிக்க வேண்டாமா? நீங்களே சொல்லுங்களேன், நான் ஸ்டோரியை யோசிக்க வேண்டாமா? எனக்கு அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பொழுதுனைக்கு உங்களுக்கு நான் வைக்கிற சின்ன விஷயத்தை கூட இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்காம நான் பொழுதுனைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்க எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. சீரியஸாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஸ்டோரியை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது ஒரு சின்ன விஷயம், இதை கூட நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு தான் புரிய வைக்கணுமா? இது ஏன் இவங்களுக்கே இது புரியலை அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மாயா வில்லிங்கிறது பார்க்குற நமக்கு தெரியும், ஆதிக்கு எப்படிங்க தெரியும்? ஆதியும் மாயாவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்க பட்சத்தில் மாயா வந்து ப்ரப்போஸ் பண்ணினாங்கிற ஒரு ரீசனுக்காக மாயாவை வந்து ஆதி எதுக்கு சந்தேகப்படணும்? உங்களுக்கு புரியுதா? இப்போ பாட்டியை சந்தேகப்பட்டாருன்னா பாட்டிக்கும் ஆதிக்கும் சம்மந்தமே இல்லை. பாட்டி வந்துட்டு ஆதியாச்சு, ஆதி வந்துட்டு பாட்டியை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. பாட்டி அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு. ஆனால் மாயாவை பற்றி ஆதிக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாயா கிடைக்கிற கேப்லாம் ஆதிக்கிட்ட நல்லவ மாதிரி தான் நடிச்சிருக்கான். அப்படி இருக்க பட்சத்தில் ஆதிக்கு எப்படி மாயா மேலே சந்தேகம் வரும்? ஆக்சுவலாக வராது தானங்க, அது தானங்க உண்மை. இதையே உங்களுக்கு புரியலைங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அந்த வந்துட்டு என்னன்னா எல்லாருமே வந்துட்டு உடனே சரியாகணும், உடனே இது பண்ண நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. நான் ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். நான் இந்த சீனுக்கு அப்புறம் இதை தான் எடுத்துகிட்டு வரணும், இந்த சீனுக்கு அப்புறம் இது தான் வரும்னு நான் ஒரு லைன் போட்டு போயிட்டுருக்கேன். இடையில நீங்கள் வந்து திடீர்னு நான் வந்துட்டு 1வது சீனுக்கு அப்புறம் 2வது சீன் வரும், 2வது சீனுக்கு அப்புறம் 3வது சீன் வரும்னு நான் ஒரு நம்பர் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1வது சீனுக்கு அப்புறம் எனக்கு 10வது சீன் தான் வேணும்னு நீங்கள் உடனே வந்து நிற்கிறீங்க. அப்போ இடையில உள்ள 8 சீனை எப்படிங்க நான் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ரொம்ப டயர்டாயிட்டேங்க. ஓப்பனாக சொல்லலாம், ரொம்பவே டயர்டாயிட்டேன். என்னடா இது ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்ட்டுன்னு நான் சீரியஸாக சொல்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இது மட்டும்தான் வரும், பேர் என்ன எபிசோடு மட்டும்தாங்க வரும். நான் இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவே கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். தயவு செஞ்சு நான் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க வச்சிடாதீங்க ப்ளீஸ். இதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை ஏன் அடிக்கடி முடிச்சிடுறீங்க, முடிக்கிற எதுக்கு சுபம் போடுறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக உங்களை மிரட்டுறதுக்காக நான் சொல்ல கிடையாதுங்க. எனக்கு அப்போ ரொம்ப ஆதங்கமாக வந்துச்சு. என்னடா இது இந்த சின்ன விஷயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே உடனே நடக்கணும்னா எல்லாத்தையுமே உடனே நான் பாசிட்டிவாக காட்டி உடனே சுபம் போட்டால் தான் உண்டு. அப்போது ஒரு சீரியலுங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தானங்க ஆகணும். அதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அப்படி தோணுச்சு. அதனால தான் வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலாக இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடக்கூடாது, இதை பற்றி நம்ம கண்டுக்கக்கூடாது, நம்ம இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் நம்ம வந்துட்டு நாளைக்கு எபிசோட உட்காந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் மூவி பார்த்துட்டே வந்தேன். பட் என்னமோ தெரியல, மறுபடியும் எல்லாரும் அதே சொல்லிட்டே இருந்தோன்னே என்னடா இது இந்த விஷயமே உங்களுக்கு புரியலைன்னா இன்னும் அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் நான் ஒரு இதுக்கும் உங்களுக்கு புரிதலுக்கான வீடியோ போட முடியாது. பார்த்தீங்களா, நான் புரிதலுக்கான வீடியோவே போட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்னால் எப்படிங்க ஸ்டோரிக்கான வீடியோ வந்து போட முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவத்துலேயும் ஆதங்கத்துலேயும் தான் நான் வந்துட்டு ஸ்டோரியை முடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். தவிர மற்றபடி உங்களை மிரட்டுறதுக்காகவும் உங்களை பயமுறுத்துறதுக்காகவும் அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாது. எனக்கு உண்மையாகவே நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு எனக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கோவங்கிறத விட ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நான் அப்படி சொல்லியிருப்பேன். அண்ட் யாரையுமே நான் வந்து ஹர்ட் பண்ண கிடையாது. அண்ட் நான் தான் வந்து ஒரு தடவையும் ஹர்ட் ஆகிட்டே இருக்கிறேன். அதனால தான் அப்படி உங்ககிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட தயவு செஞ்சு கெஞ்சு நான் ஒன்று தான் கேட்குறேன், மறுபடியும் நான் இன்னொரு வாட்டி புலம்ப வைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஆல்ரெடி வியூஸ் டவுனு, ரெவன்யூ டவுனு, எல்லாமே டவுனு இருந்தாலுமே வந்துட்டு கொடுக்குறத நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும், டெடிக்கேட்டிவாக கொடுக்கணும் தான் ஒரு விஷயத்தையுமே நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறேன். கொடுக்குறத ஓரளவு ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும். லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கும் தான், பட் ரொம்ப லாஜிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இவங்க யாருக்குமே என் பொறுமை இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. அண்ட் உங்கள் யாருமே நான் கஷ்டப்படுத்தலை. நான் பேசுனது உங்கள் யாருக்காச்சும் ஹர்ட்டிங்காக இருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. ஆக்சுவலாக நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தான் ஹர்ட் ஆகிட்டேன். உங்கள் யாரையுமே நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக இது பேச கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு எபிசோடு வந்து வருங்க, நான் மேக் பண்ணிவிடுவேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஆனால் வரும். நாளைக்கு எபிசோடில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.